சிவாய நம. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். அதில் முதல் 3 நாள் துர்கை அம்மனுக்கும், இரண்டாவது 3 நாள் லக்ஷ்மி தேவிக்கும், மூன்றாவது 3 நாள் சரஸ்வதி தேவியையும் வச்சு நம்ம இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு அவங்கள வழிபடுவோம். இந்த 9 நாளும் 9 விதமாக அம்பாலை அலங்கரித்து 9 வடிவங்களை வச்சு நம்ம வழிபடுறோம். இதில் முதலாவது நவராத்திரியின் முதலாவது நாள் அம்பாலை சைலபுத்ரி அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. சைலபுத்ரி அப்படின்னா மலைகளின் ராணி அப்படின்னு அர்த்தம். முற்பிறவியில சதிதேவியா அவதாரம் எடுத்து தக்ஷனின் யாகத்தில் உயிர் நீத்து அடுத்த பிறவியில மலைகளின் மன்னனான பர்வத மகாராஜாவுக்கு மகளாக பிறக்கிறாங்க. நவராத்திரியில முதல் நாள் குழந்தை பருவம் அதை குறிக்கிற விதமாக தான் சைலபுத்திரி மகள் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. பர்வத மகாராஜாவுக்கு மகளாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னோட பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்த சைலபுத்திரி சிவனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் தவம் இருக்காங்க. அவங்க செய்த கடும் தவத்தின் பலனாய் சிவபெருமான இறுதியில் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சைலபுத்ரி தேவி மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரம் அப்படின்றதுனால நவராத்திரியோட முதல் நாள் அம்பிகையா இவங்களை வழிபடுறாங்க. அன்றைய நாள் இவங்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வெண்பொங்கல் சுண்டல் செய்து வச்சு நெய்வேத்தியம் படைக்கலாம். அவங்களுக்கு மல்லிகை மலர்கள் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். வீட்டு வாசல்ல அரிசி மாவால் பொட்டு வகையான கோலங்கள் போடணும். இந்த அம்பிகைக்கு உமா மகேஸ்வரி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அம்பாளுக்கு தோடி ராகத்தில் பாடல்கள் பாடலாம். நவராத்திரி அன்னைக்கு மாலையில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பானது. நம்ம வீட்டுக்கு முப்பெரும் தேவிகளே வர்றதா ஐதீகம். சிவாய நம. வாழ்க வளமுடன்.